ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். பார்த்துருப்பீங்க வீடியோ காலையிலேருந்து என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவும் போச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் போச்சு எனக்கு ஒர்க்கெலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் பண்ண சொல்ல எனக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸி அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்ட் ஜலகம் வந்து ஊற்ற போகிறோம் பாப்பாவுக்கு. 11:30க்கே போய் கூட்டின்னு வந்துடுவாங்க. கூட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊற்றணும். தண்ணி பின்னாடி பக்கம் வந்து பிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு 2 மணி நேரமாவது வெயிலில் வந்து இருக்கணுமா, அதுக்காக. நல்லா கொஞ்சம் வெயில் ஆனால் குழந்தை பச்சை தண்ணி கொஞ்சம் அவளுக்கு கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அம்மா வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்களா, அதனால் வந்து பார்க்கணுன்ட்டு ஜலக ஊற்றுன பிறகு தயிர் சாதமும் பச்சை வாழைப்பழமும் கொடுக்கணுமா. நேற்று அம்மா வந்து பாப்பாவுக்கு வீட்டிலேருந்தே சால்ட்டு தயிர் சாதம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு 3 பேருமே ஊட்டி விட்டாங்க. அப்புறம் பச்சை வாழைப்பழம் நான் சொன்னேன் வேணாம்மா கோல்ட் ஆகிடும்னு. கொடுக்கணுமாம்மா சாங்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது கொடுத்தாங்க. ரித்வின் வந்து இப்போ வரைக்கும் பனானாவே லைக் பண்ண மாட்டான். ஆனால் இப்போனா கொஞ்சம் வளர்ந்துட்டானா நான் தெரியலை. அம்மா வாங்கிட்டு வந்த பனானாவே 2 சாப்பிட்டாதே எனக்கு பயமாக இருக்குது. ஜுரம் வருமானான்னு தெரியல. பின்னாடி பக்கம் இருக்கிறாங்க, அம்மா வந்திருக்காங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. பின்னாடி பக்கம் இருக்காங்க. என்னுடைய ஒர்க் எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. பாப்பா வந்தோடனே வேப்பில் அரைக்கணும். வேப்பில் நான் அந்த நம்ம பூண்டுலாம் இடிப்போம்லாம் அந்த கல்லில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வேப்பில் அரைச்சி மஞ்சத்தூள் போட்டு ஒரு பவுலில் வச்சுருவேன். தண்ணி நல்லா காய்ஞ்ச பிறகு அதை மஞ்சத்தூள் போட்டுட்டு வேப்பில் உருவி போட்டுட்டு பாப்பாவுக்கு அப்படியே தலை பேண்டெல்லாம் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்லாம் போட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக கால் வரைக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக கால் வரைக்கும், அப்புறம் ஃபேஸில் முதுகில் கை கால் இந்த மாதிரி தான் பண்ணணுமா. எனக்கு தெரியாது, அம்மா கேட்டு நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அம்மா போட்டால் எப்படி தான் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்ம தண்ணி குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் வேறு இருக்குது. நெக்ஸ்ட்டு மந்த் வந்து ஆனுவல் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி. அதனால் கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சிருவாங்க. லன்ச் எடுத்துகிட்டு போகல, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்த வந்து சீக்கிரமாக கூட்டினு சொல்லியிருக்கேன் இவரை. ஏன்னா லன்ச் டைமில் இவருக்கும் ஆஃபீஸ் போயிட்டார் இன்றைக்கி முக்கியமான மீட்டிங்னு சொல்லிவிட்டு. சரி ஓகே சீக்கிரமாக வந்துடுங்க, அவள் பசி தாங்க மாட்டாள். நான் சொன்ன டிஃபன் கட்டின்னு போயிடுமா, டாடி வந்தோடனே வீட்டுக்கு கூட வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. இல்லை மம்மி நான் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. லன்ச் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் பாக்ஸில். அவள் எடுத்துகிட்டு போகல. அப்புறம் வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பார்ப்போம் 11:30க்குள்ளே வந்துட்டாங்களா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் மைண்டு. 12:15க்குலாம் அனுப்பிச்சிடுவேன் நான் ரெடி பண்ணி. இன்னையோடு முடிஞ்சிச்சுன்னா அவளுக்கு மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் மாதிரி இருப்பாள். ரித்வின் வந்து பின்னாடி பக்கம் இருக்காங்க, வரான். அவன் வந்த பிறகு வீடியோ எடுக்க முடியாது. அவளை தூங்க வச்சிட்ட பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா அவங்க வெளியே தான் இருக்காங்க. நான் வந்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 லிட்டர் இருக்குது. இது குடிச்சிட்டேன்னா நான் லன்ச்சுக்குள்ளே இதை முடிச்சிருவேன். இன்றைக்கி லன்ச் வந்து எனக்கு இது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாக தான் நான் கொடுப்பேன். கீ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது. ஓகேங்களா? அதனால் கீ சாப்பிடுங்க. குட் ஃபேட் தான். கீ சாப்பிட்டா குட் ஆகிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அளவாக எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு தாராளமாகவே எடுத்துக்கலாம். எல்லாேருக்கும் டவுட் இருக்கும்ல, வெயிட் லாஸில் கீலாம் சாப்பிட்டா குண்டாயிடுவோன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லன்ச்சில் வந்து ஹீட் பண்ணி அந்த உருக்கி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டே இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று இருக்கிறதுனால இன்னையோடு முடிஞ்சது. நாளைலேருந்து ஆஸ் யூஷுவல் வந்து வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரித்வின் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டான். வந்தானே வீடியோ எடுக்க முடியாது. அவரை தூங்க வச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாப்பா வந்தோடனே அவங்களுக்கு ரெடிலாம் பண்ணிவிட்டு உங்களை வீடியோவில் காட்டுறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். இதில் லாஸ்ட்டு ஜலகம், அதனால் இதுலேயும் காட்டுவேன். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறமா உங்களை வந்து பாப்பா வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? என்னடா அது இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து டைம் பண்ண 12:30 ஆகிடுச்சு. இவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் ஒர்க்கில். அதனால் இப்போ தான் கிளம்புறாராம். பாப்பாவுக்கு லன்ச் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து கதில் டோர் சாத்திட்டு தூங்க வச்சா தான் ரித்வின் தூங்குவார். 2 டைம்ஸ் வந்து எழுந்துட்டார். இப்போ அவங்க அக்கா வந்தாங்கன்னா எழுந்துப்பான்.
நானும் அப்படியே கொஞ்ச நேரம் சோஃபாலே படுத்துட்டு இருந்தேன். தண்ணி 2வது டைம் வந்து சூடாக இருக்குது. இப்போ தான் ஃபில் பண்ணின்னு வந்தேன். இது வந்து லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிடுவேன். இப்போ வந்து பாப்பா சீக்கிரம் வரணும், அவளை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இன்னையோட லாஸ்ட்டு, நல்லபடியாக முடியணும். ஏன் இவ்வளோ லேட் ஆக தெரியல. செகண்ட் செலவை தான் ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் லேட் ஆகுது. 12:30 ஆகிடுச்சி. லாஸ்ட்டு வந்து 1 டேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11:10க்குலாம் கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க 12:30 ஆகிடுச்சி, இன்னும் கூட்டின்னு வரல. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவள் வந்த பிறகு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு டே. ரொம்ப என்ன யோசிக்கிறதுனே தெரியல. அம்மாவும் இப்போ தான் கிளம்புனாங்க. பாப்பா வந்த பிறகு குளிக்க வச்சுட்டு நான் அவங்களோட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, பாப்பாவுக்கு சீக்கிரமாக சூப்பராக முடிஞ்சிடணுன்ட்டு. ஏன்னா லஞ்ச் சாப்பிட்டா ஸ்கூல் போகணும், டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. லீவ் போட முடியாது ஆஃப்டர்நூன். அதனால் 1 வீக் லீவ் போட்டாங்க. அதனால் இந்த 1 வீக் வந்து ப்ராப்பராக போகணும். ஓகே, பார்க்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் பாப்பா வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டி பையன் இழந்துட்டான். ரிஷிகா இப்போ தான் போனாங்க. டக்கு டக்கு ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைம் காட்டுறேன் பாருங்கள், 1:30 மணி ஆயிடுச்சு. அவர் கேட்டுட்டு வெளியே போன பிறகு தான் தெரியுது நான் வந்து வீடியோவே எடுக்கலன்னு சொல்லிட்டு. அவர் ஏந்துட்டார், ஃபோன் கேட்டுனே இருக்கார். என்னோடய லஞ்ச் பாருங்கள், வெஜிடபிள் ரைஸ், ஆம்லேட்டு, ஒரு வெள்ளரிக்காய். இதுதான் என்னுடைய லஞ்சு. இதை நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். 4 o'clock வந்து பாப்பா வந்துடுவாங்க. அவங்க வந்தோடனே கொஞ்சம் அவங்க ட்ரெஸ்லாம் துவைச்சிட்டு, அவங்க டிஃபன் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லிட்டு அவங்க ஸ்நாக்ஸ் எதனா ரெடி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் மில்க் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுப்பேன். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு 1 hour வந்து அவங்க படிக்க சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7:30க்குள்ளே முடிச்சுட்டு, டின்னர் வந்து 7:30க்குள்ளே முடிச்சிடுவோம். இதுதான் வந்து டே ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து vlog எடுத்திருக்கேன். 1 வீக் ஆகிடுச்சி. ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா பாப்பாவுக்கு அம்மா போட்டனால எனக்கு ப்ராப்பராக எடுக்க முடியல. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.